நான் சொல்கிற ஃபார்முலாக்கு நீங்கள் வந்து பாருங்கள், இறைவன் அள்ளி கொடுப்பார். நமக்கு மேலே இருக்கிற சக்தி, அந்த இறைவன், அந்த கடவுள், அந்த பிரபஞ்சம், அந்த இயற்கை கிட்ட எந்த மாதிரி நம்ம ப்ரேயரை பண்ணால் அந்த ப்ரேயர் அந்த இறைவனுக்கு பிடிக்கும், இதை மட்டும் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% நீங்கள் சொல்கிற ப்ரேயர் உங்கள் இறைவனுக்கு, இந்த கடவுளுக்கு, இந்த இயற்கைக்கு பிடித்து உங்கள் தேவைகளை 100% நடத்தியே தீரும். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவதுங்க, வாழ்க்கையில் நமக்கு தேவைகள் இருக்குது. ஏன்னா பணம் வேணுமே. பணம் இருந்தால் தான் நம் தேவைகளான ஒரு வீடு வாங்க முடியும், ஒரு கார் வாங்க முடியும், ஒரு பைக் வாங்க முடியும், ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், அன்பானவர்களை நல்லா வச்சுருக்கணும். அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை சிறப்பாக வச்சுருக்கணுன்னாலே அடிப்படையில் நமக்கு பணம் தேவை. அதுக்கு ஒரு நல்ல வேலை வேணும், அற்புதமான வருமானம் வரணும், தொழில் சூப்பராக அமையணும், அதுலேயும் நல்ல வருமானம் வரணும். இன்கேஸ் கடன் வாங்கியிருந்தாலும் அதை கட்டக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். ஸோ இத்தனையும் நம்ம இந்த இறைவன் கிட்ட கேட்குறோமா? இறைவன்னா யாருங்க? நமக்கு மேலே உள்ள ஒரு சக்தி. எந்த மதமாக இருந்தாலும் ஒரு இறைவன் இருக்கிறாரு, அல்லது நமக்கு பிடித்த கடவுள் இருக்கிறாங்க. அது இறைவனும் சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், இயற்கை அப்படின்னு சொல்லலாம், நான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த நமக்கு மேலே இருக்கிற சக்தி எல்லாமே ஒன்று தாங்க. இத்தனையும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம தேவைகளுக்காக, அடிப்படை தேவைகளுக்காக தான் நம்ம கேட்குறோம். கரெக்டுங்களா? ஒரு வீடு வாங்கணுன்னாலும் சரி, ஒரு சொத்து வாங்கணுன்னாலும் சரி, ஒரு உறவு முறை, இந்த உறவு முறை என் கூட இருக்கணும் அப்படின்னாலும் சரி, எல்லாமே ஒரு அடிப்படை தேவைகளுக்காக தான் கேட்குறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது நடக்குதா? கொஞ்சம் மனசில் வச்சு சொல்லுங்கள். அப்படியே நடந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு சிலருக்கு நடக்கிறதே இல்லை. யாருக்கு நடக்கலையோ, சார் நடக்கிற மாதிரி இருக்குது சார், பக்கத்தில் வந்துட்டு போயிடுது சார், என்னென்ன தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அடுத்த 10 நிமிஷத்தில் என்ன நான் சொல்ல போகிறேன்னா, நமக்கு மேலே இருக்கிற சக்தி, அந்த இறைவன், அந்த கடவுள், அந்த பிரபஞ்சம், அந்த இயற்கை கிட்ட எந்த மாதிரி நம்ம ப்ரேயரை பண்ணால் அந்த ப்ரேயர் அந்த இறைவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையை நான் சொல்கிறேங்க. இதை மட்டும் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% நீங்கள் சொல்கிற ப்ரேயர் உங்கள் இறைவனுக்கு, இந்த கடவுளுக்கு, இந்த இயற்கைக்கு பிடித்து உங்கள் தேவைகளை 100% நடத்தியே தீரும். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9342197811. உங்கள் கேள்விகள், சந்தேகங்கள், சூழ்நிலைகள் இருந்தால் சிறப்பாக எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்த உடனே ஃபோன் கால் பண்ணுறீங்க. நான் சொல்லியிருக்கேன், நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ அப்போ உங்களுக்கு நான் டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். நலமாக நம்ம பேசலாம், கட்டணமெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு 5 to 10 மினிட்ஸ் நான் உங்களோட பேசுகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கும் பொழுது உங்களோட பேர், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களோட தேவைகள், சந்தேகங்கள், சூழ்நிலைகளை ஷார்ட்டாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். இன்கேஸ் ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, எதுவும் என்கிட்ட இருந்து ரிப்ளை வரலைன்னா, சார் இந்த இது நான் கேட்டிருந்தேன் சார், எனக்கு என்ன ரிப்ளை வரல சார் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் கொடுங்க. 100% நான் உங்களோட பேசுவேன். ஓகேங்களா? பேசி என்னால் என்ன செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். 100% செயல்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடந்தே தீரும். அப்புறம் ஒரு சின்ன ஒரு சஜஷன், ஒரு கம்யூனிட்டி லிங்க் 24x7 மகிழ்ச்சி கம்யூனிட்டி லிங்க் ஒன்று குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் அனுப்புகிறேன். ஏன்னா அதில் டெய்லி காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு தகவல் நான் சொல்கிறேன். அந்த தகவல், என்னுடைய சொல் அன்றைய நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்களை ஏற்படுத்தியே தீரும். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சிறப்பாக நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ நம்ம எந்த டாபிக் பேசுகிறோம்? நம்ம எந்த மாதிரி ப்ரேயர் பண்ணால் இந்த கடவுளுக்கு பிடிக்கும், அப்போ என் தேவைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. ஃபஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சம், இந்த இடத்துல பிரபஞ்சம்னு சொல்லாதான் கரெக்டாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தில் சுமார் குறைஞ்சபட்சம் ஒரு 850 கோடி மக்கள் தொகை இருக்காங்களா? உலகம் முழுவதும் 850 மக்கள் கோடி இருக்காங்க. பல உயிரினங்கள், தாவரங்கள், அதெல்லாம் கோடி கணக்கில் இருக்குது. அதெல்லாம் இன்னும் என்ன ரிசர்ச்சே பண்ணாத நுண்ணுயிர்கள்லாம் பார்த்தா பல லட்சம் கோடிகள் இருக்குது. ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? ஒரு அறிவியல் உண்மை, ஆன்மீக உண்மை என்னன்னா, பஞ்சபூதங்கள், இந்த பிரபஞ்சம்னா என்னங்க? நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். நல்லா பாருங்க, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த நொடி வரைக்கும் நமக்கு கொடுத்துட்ருக்கு. காற்று நமக்கு வேணும் சுவாசிக்க, மரங்களை படைச்சிருக்கு. இருக்குங்களா? அந்த மரங்கள் வேணும்னா நிலம் வேணும், நிலத்தை படைச்சிருக்கு. நம்ம வீடு கட்டணும்னா நமக்கு நிலம் வேணும், அதை கொடுத்துருக்கு.
நமக்கு நீர் வேணும், அதை இந்த பூமியில் இந்த பிரபஞ்சம் இயற்கையாகவே வச்சிருக்கு. ஸோ நீர் கொடுத்துருக்கு, நிலத்தை கொடுத்துருக்கு, காற்றை கொடுக்குது. வெப்பம், நமக்கு வெப்பம் வேணும் இல்லைங்க, நெருப்பு, அதற்காக சூரியனை படைச்சிருக்கு. ஏன்னா நம்ம உடம்புக்கு அந்த வெப்பம்ங்கிறது அவசியம் தேவை. ஆகாயம், நமக்கு குளிர்ச்சி வேணுங்கிறதுனால அந்த ஆகாயத்தை படைச்சிருக்கு. அந்த ஆகாயத்தில் சந்திரன் ப்ளஸ் நட்சத்திரங்கள், பல இயக்கங்களை இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே செட் பண்ணியிருக்குங்க. ப்ரீ டிட்டர்மினேஷன் ஆல்ரெடி அற்புதமாக செட் பண்ணியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம் வாழ்க்கை தேவைக்காக இந்த நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் அற்புதமாக அமைச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த தாவரங்கள் நல்லா விளையணும், நமக்கு காய்கறிகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக மண்ணுக்கு கீழே பலவிதமான உயிரினங்கள், விலங்கினங்களை இந்த பிரபஞ்சம் சிறப்பாக படைச்சிருக்கு. நல்லா பாருங்க, நம்ம உயிர் வாழணுங்கிறதுக்காக இந்த பிரபஞ்சம் அனைத்து சக்திகளையும் ஒரு ஃபார்மட் பண்ணி சிறப்பாக செயல்படுத்தியிருக்கு. இதுதான் உண்மை. நம்ம எதை கேட்குறோமா, எனக்கு மூச்சு விடணும், காற்று கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறோமா? நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமியை படைச்சிருக்கு. அந்த பூமி சூரியனை கரெக்டாக சுற்றுது. பல கோள்கள் இருக்குது, கரெக்டாக 365 நாள் சுற்றுது. இந்த ஃபார்மட் எல்லாமே இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை ஏற்கனவே சிறப்பாக படைச்சிருக்குங்க. அதனால தாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உண்மை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் உண்மை. இந்த இயற்கைக்கு எதிராக நாம் செயல்பட்டால் இந்த பிரபஞ்சம் நம்மளை வச்சு செய்யும். உங்களுக்கே தெரியும். அதாவது நீங்கள் இயற்கையை அழிக்க நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், அதுவே தன்னைத்தானே திருத்தி கொள்ளும். மழை வரும், புயல் அடிக்கும், எர்த்குவாக் வரும். சமீபத்திலே நடந்திருக்கு. காரணம் என்ன? இயற்கையை நீங்கள் எப்போ அழிக்கிறீங்களோ அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும். இதுதாங்க அறிவியல் உண்மை. இப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கேட்காமையே இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கு. அப்போ கேட்டால் கொடுக்குமா, கொடுக்காதா? 100% கொடுக்குங்க. அந்த நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி, என்னை யாருன்னே தெரியாது, நல்லவன் கெட்டவன் பார்க்காம நம் தேவைகளை இன்னைக்கு வரைக்கும் உயிர் வாழ்கிறதுக்கு கொடுத்துட்ருக்கிறதுனால நான் அதை டெடிக்கேஷனாக கேட்டால் நம் தேவைகளை 100% கொடுத்தே தீரும். உங்கள் வேலை விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், கல்யாண விஷயமா இருக்கலாம், படிப்பு விஷயமா இருக்கலாம், வீடு வாங்குற விஷயமா இருக்கலாம், கார் விஷயமா இருக்கலாம், சொத்து விஷயமா இருக்கலாம், உறவு முறை விஷயமா இருக்கலாம், ஒரு கடன் விஷயமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனை விஷயமா இருக்கலாம். 100% சரியாக நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்தே தீரும். என்னங்க நமக்கு சரியாக கேட்க தெரியல. பணம் கேட்காமையா இருக்கும், வீடு கேட்காமையா இருக்கும், கார் கேட்காமையா இருக்கும், உறவு முறை கேட்காமையா இருக்கும். ஏன் நடக்கலை? எப்பாவது யோசனை பண்ணீங்களா? ஏன்னா நம்ம வேண்டுதல், நம்ம ப்ரேயரில் ஒரு பிளாக்கேஜ் இருக்குது. அந்த பிளாக்கேஜ் என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறேன். 100% நீங்கள் செயல்படுத்தினா சூப்பராக ரிசல்ட் வரும். ஏன்னா இதெல்லாம் பேசிக். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த புரிதல் தன்மை இருந்தால் தான் நான் சொல்கிற கன்க்ளூஷன் பார்ட்டில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் உங்களை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நம்மளாம் என்ன தெரியுங்களா பண்ணுறோம்? இறைவன் கிட்ட கேட்குறோம், வீடு வேணும், கார் வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், கடனை கிடைக்கணும், ஒரு தொழில் வேணும், எல்லாமே கேட்குறீங்க. ஆனால் இறைவன் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் என்ன தெரியுங்களா தோணுது? இதெல்லாம் என் தலையெழுத்துப்பா, என் ஜாதகம் சரியில்லைப்பா, விதிப்படி தான்ப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி எண்டு கார்டு போடுறீங்க. எங்கே வந்து நிற்கிறீங்க? விதிப்படி நடக்குது. இந்த விதிப்படி நடக்குதுங்கிறத மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 3 உதாரணம் சொல்கிறேன். விதிப்படியாக நடக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு உதாரணம், ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட பணம் இல்லை. ஏன் இல்லை? அந்த ஒருத்தர் பணம் இருக்கிற நபர் அந்த பணம் வரத்துக்குண்டான 1000 விதிமுறைகள், 1000 விதிகள் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால அவர்கிட்ட பணம் இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் நம்ம அந்த ரூல்ஸ் நமக்கு தெரியல, அந்த விதியை நம்ம ஃபாலோ பண்ணாதனால அந்த பணம் நமக்கு கிடைக்கல. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். இந்த பண விஷயத்தில் கரெக்டான ரூல்ஸ் இந்த பிரபஞ்சம் வடிவமைச்சிருக்கு, இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துருக்கிறாரு. அந்த விதிகளை 100% நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பணம்ங்கிறது உங்களுக்கு வரும். ஃபாலோ பண்ணலைன்னா அந்த பணம்ங்கிறது வராது. இதுதாங்க உண்மை. ஆனால் நம்மளாம் என்ன தெரியுங்களா சொல்கிறோம்? ப்ளேம் பண்ணிடுறோம். என் விதி, அதனால் எனக்கு பணம் வரல, இது எனக்கு விதி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விதியை ஃபாலோ பண்ணாமல் விதி மேலேயே குறை சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ரெண்டாவது ஒரு உதாரணம், ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, நமக்கு மேலே இருக்கிற சக்தி, நீங்கள் நினைக்கிற கடவுள் 1000 விதிகளை போட்டிருக்கு. காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், வாக்கிங் போகணும், குளிக்கணும், நல்ல உணவு சாப்பிட்ணும், சூரியனை பார்க்கணும். புரியுதுங்களா? சாப்பிடும்போது பேசக்கூடாது, உடலுக்கு வேலை கொடுக்கணும், நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான கண்டிஷனை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குங்கிறதுக்கு ரூல்ஸை, விதிமுறைகளை செயல்படுத்தியிருக்கு. மனசு நலமாக வச்சுக்கணும், எல்லாம் தெரியும். ஆனால்
அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னு என்ன ஆகும்? ஆரோக்கியம் குறையும். அந்த ஆரோக்கியம் குறைஞ்சதுக்கப்புறம் இறைவன் கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறது, எனக்கு எப்படியாவது சுகர் நல்லா எண்ணும், எனக்கு இந்த தலைவலி நல்லா எண்ணும், எனக்கு இந்த காய்ச்சல் நல்லா எண்ணும். எப்படிங்க நல்லாகுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இறைவன் ஆல்ரெடி இந்த பிரபஞ்சம் ஒரு சட்டத்திட்டங்களை விதிமுறைகளை வச்சுட்டாங்க. சுகர் வரணும்னு உங்களுக்கு விதி கிடையாது. ஆனால் நம்மளாம் என்ன சொல்கிறோம்? என் விதி எனக்கு சுகர் வந்துருச்சு, என் விதி எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுத்துக்கிறீங்க. அது உண்மை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு உடல் நலமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா 1000 விதிகள் இருக்குது. அந்த விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் உடல் நலமாகும். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ உடல் நலம் இல்லைன்னா புலம்புறதை விட்டுட்டு இறைவன்கிட்ட போயிட்டு உடல் நலமா இல்லை, எனக்கு சுகர் நல்லாகணும், ப்ரெஷர் நல்லாகணும், ஹார்ட் நல்லாகணும், கிட்னி நல்லாகணும்னா நல்லா ஆகாது. அதற்குண்டான செயல்பாடுகள், அதற்கு என்ன விதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அந்த விதிகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% நமக்கு தீர்வு வரும். இவ்வளோதாங்க சயின்ஸ், இவ்வளோதாங்க ஆன்மீகம், இவ்வளோதாங்க இறைவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆனால் நம்மளாம் என்ன சொல்கிறோம்? என் விதி, அதனால் இந்த நோயில் நான் அவதிப்படுறேன்னு சொல்கிறீங்க. கிடையாதுங்க. புரியுதுங்களா? மூணாவது ஒரு விஷயம், பண இழப்பு ஏற்பட்டுருது. ஏன் இழப்பு ஏற்படுது? ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணல. ரூல்ஸை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா 100% பணம் உங்களை நோக்கி வரும். சரி சார், நான் தப்பு பண்ணிட்டேன், அப்போவும் அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், 100% அந்த பணம் உங்களை நோக்கி வந்தே தீரும். 3 உதாரணம் கிளியர் ஆயிடுச்சிங்களா? கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள், இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் என்ன, என்கிட்ட கம்யூனிட்டியில் பேசுகிறவங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோடய ஃபோன் காலில் நிறைய பேர் என்ன பேசுகிறீங்கன்னா, சார் எல்லாமே விதிப்படி தான் சார் நடக்குது, விதிப்படி தான் சார் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. விதிப்படி நடக்கலை அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை உதாரணம். இப்போ புரியுதுங்களா? இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். தலைப்பு என்ன சொன்னேன்? ப்ரேயர். நீங்கள் எப்படி ப்ரேயர் பண்ணீங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற சக்தி அந்த விதியை ஃபாலோ பண்ண வைக்கும், அந்த இறைவனுக்கு பிடிக்கும், நம்ம தேவைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன் பார்த்துக்கு வந்துட்டோம். சிறப்பாக பார்க்கலாங்க. அந்த ரூல்ஸ் நமக்கு தெரியல. பணம் வேணும்னாலும் சரி, ஆரோக்கியம் வேணும்னாலும் சரி, ஒரு வீடு வாங்கணும்னாலும் சரி, ஒரு சொத்து வாங்கணும்னாலும் சரி, ஒரு உறவு முறையோடு இருக்கணும்னு இருந்தாலும் நமக்கு அந்த சட்ட திட்டங்கள், அந்த ரூல்ஸ் நமக்கு தெரியல. அந்த ரூல்ஸ்னால் என்னங்க? அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி. ஒரு வீடு வாங்கணுமா, அதுக்கு என்ன தகுதி வேணும், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அந்த தகுதியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 20,000 சம்பளங்க, எனக்கு 50,000 சம்பளம் வேணும், என்னோட தேவைகள். நான் என்ன செய்யணும்? அந்த 50,000 சம்பாதிக்கிறதுக்கு உண்டான என்னோட திறமை, என்னோட எலிஜிபிலிட்டி, என்னோட குவாலிஃபிகேஷன், என்னோட தகுதியை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதை நான் ஃபாலோ பண்ணால் இந்த பிரபஞ்சம் 100% கொடுத்தே தீரும். சார், பிரபஞ்சம் எப்படி சார் கொடுக்கும்? நீங்கள் தான் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, என்னோட முயற்சிகள் தான் சார் அப்படிங்கிறீங்க. கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்? அதுக்கு தான் நான் ஒரு சில ப்ரேயர் சொல்கிறேன். அந்த ப்ரேயரை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன், அந்த எலிஜிபிலிட்டி, அந்த தகுதி தானாக இன்ட்யூஷன் மூலமாக உங்கள் மனசுக்கு வருங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? புரியலன்னா 1 செகண்ட் வீடியோவை கேளுங்க, 100% உங்களுக்கு புரிந்தே தீரும். அதாவதுங்க, நமக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ எது வேணா இருக்கலாங்க, அதுக்குண்டான அந்த எலிஜிபிலிட்டி, அந்த ரூல்ஸ், அந்த விதிகள், அந்த தகுதிகளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா சிம்பிளான ப்ரேயர் நீங்கள் செஞ்சால் போதும். என்ன ப்ரேயர் செய்யணும்? நன்றியுணர்வை செயல்படுத்துங்க. கிராட்டிடியூட். என்ன சார், நன்றியுணர்வு செயல்படுத்தினா எப்படி சார் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்? 100% நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். அந்த நன்றியுணர்வுனாங்க, இந்த பிரபஞ்சம் எதையுமே கேட்காம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த நொடி வரைக்கும் கொடுத்துருக்கா? என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கீங்களா? நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றி சொன்னால் எப்படி சார் நடக்கும்? நன்றி சொல்லி பாருங்கள். ஒரு 3 நாள் சொல்லி பாருங்கள். உங்கள் அம்மா அப்பாவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு, நபருக்கு, உறவு முறைக்கு, வேலைக்கு, தொழிலுக்கும் எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக நன்றி சொல்லுங்கள். இறைவன்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பே, எனக்கு இந்த வேலை வேணும், இந்த கார் வாங்கணும், இந்த சொத்து வாங்கணும், இந்த உறவு முறையோடு இருக்கணும். கொடுக்கவே மாட்டார். அப்படியே கொடுத்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிற ஃபார்முலாவுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், இறைவன் அள்ளி கொடுப்பார். நன்றியுணர்வை பாசிட்டிவாக செயல்படுத்துங்க. உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ, இந்த பிரபஞ்சம் என்னென்ன கொடுத்துருக்கோ, ஃபஸ்ட்டு 100% டெடிக்கேஷனாக உணர்தல் தன்மையோடு அந்த நன்றியுணர்வை செயல்படுத்துதுங்க. செயல்படுத்த இப்போ வீடு வாங்கணுமா, பாசிட்டிவாக கேளுங்க. எனக்கு வீடு வேணும்னு கேட்காதீங்க. கார் வாங்கணும், கார் வேணும்னு கேட்காதீங்க. இந்த உறவு முறையோட நான் இருக்கணும்னு கேட்காதீங்க. பாசிட்டிவாக கேளுங்க. இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி ஒரு அற்புதமான வீடு வாங்கக்கூடிய சூப்பரான சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் அற்புதமாக செயல்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நன்றியுணர்வை வெளிப்படுத்துங்க. நான் இங்கே வீடு வேணும்னு கேட்கல. நல்லா புரியுதுங்களா? ஒரு வேலை வேணும், ஒரு தொழில் வேணும்னா
நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான வேலை, ஒரு சூப்பரான தொழில், நல்ல வருமானத்தோட கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைத்தன்மை எனக்கு சூப்பராக கொடுத்துக்கிட்டே இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கிராட்டிடியூடோட முடிங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சம் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கோ அனைத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். இதை மட்டும் செயல்படுத்துனீங்கன்னா இந்த நன்றியுணர்வானது எப்பவும் இறைவன்கிட்ட கேட்காதீங்க. இந்த மாதிரி நன்றியுணர்வை நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா இந்த நன்றியுணர்வு, இந்த பிரேயர் இறைவனுக்கு பிடிக்கும். அறிவியல் பூர்வமாக சொல்லட்டுங்களா, இந்த நன்றியுணர்வை நீங்கள் வெளிப்படுத்த அந்த நம் தேவைகளுக்கான குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி, அந்த தகுதி, அந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு நம் மனசில் இன்ட்யூஷன் மூலமாக வந்தே தீரும். அந்த இன்ட்யூஷன் சொல்கிறத நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% உங்கள் தேவைகள் நடந்தே தீரும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஸோ ப்ரேயரை இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து இந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நம்ம மனசில் நம்ம உணர்வுகள், நம்மளோட சொல், நம்மளோட செயல், நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட சிந்தனைகள் சூப்பராக அந்த ரூல்ஸை 100% ஃபாலோ பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணி நம் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நடந்தே தீரும். இந்த மாதிரி ப்ரேயர் நீங்கள் கிராட்டிடியூடோட செஞ்சு பாருங்கள். 100% இந்த இறைவன் இந்த ப்ரேயரை அக்செப்ட் பண்ணி உங்கள் தேவைகளை கொடுத்தே தீர்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.